சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று சர்வதேச அகிம்சை தினம். இந்த தினத்தை முன்னிட்டு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் காந்திய சிந்தனைகள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க போறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில இன்று நம் வானொலியில் இணைய இருப்பவர் யாருன்னா, நம்ம அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு மையத்தினுடைய மேனாள் நிறுவன இயக்குனர் மற்றும் இன்றைய அழகப்பா பல்கலைக்கழக நிதி உதவி பெற்ற தீனதயாள் உபாத்தியாயா இருக்கையின் பேராசிரியர் முனைவர் பி தர்மலிங்கம் ஐயா அவர்கள்தான். வாங்க நேயர்களே, காந்திய சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். காந்திய சிந்தனைகள். ஆம், இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள். ஆண்டுதோறும் அக்டோபர் 2 அன்று நாம் காந்தி ஜெயந்தியை நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நாள் சர்வதேச அகிம்சை தினமாகவும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் அகிம்சையின் கொள்கைகள் பரவ வேண்டும் என்ற பரந்த நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை இதை அறிவித்ததன் மூலம் இந்தியனாக நாம் அனைவரும் பெருமை கொள்கின்ற தினம் இது. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த இந்திய தேசத்தை சுதந்திரமடை செய்தவர்களில் மிக முக்கியமானவர் மகாத்மா எனவும் சுதந்திர இந்தியாவின் தந்தை எனவும் அன்போடு அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆவார். அகிம்சை எனும் வழியில் தேசப்பற்ற இந்திய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த மகான் இவர். எனவே இன்றும் இந்திய அரசியலின் முன்னோடியாக பெருமைப்படுத்தப்படுகிறார். சத்தியம், அன்பு, அகிம்சை, சகிப்புத்தன்மை, சத்தியாகிரகம் எல்லோரும் கேள்விப்பட்டவைதான், எல்லோரும் வலியுறுத்தவைதான், எல்லா மதங்களும் போதித்தவைதான். ஆனால் சொல்லில், எழுத்தில், கவிதையில், கதையில், கற்பனைகளாக திகழ்ந்தவற்றை தன் வாழ்நாள் முழுமைக்குமான நெறிமுறைகளாக்கி என் வாழ்க்கையே நான் வழங்கும் செய்தி என்று வாழ்ந்து காட்டிய மனித புனிதர் மகாத்மா காந்தியடிகள். அவர் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய். இவரது மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய். அவரது 13ஆம் வயதில் மகாத்மா காந்திக்கு திருமணமானது. இவருக்கு மொத்தம் 4 ஆண் குழந்தைகள். அவர்களது பெயர் ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். தனது பள்ளிப்படிப்பை 18 வயதில் முடித்துவிட்டு 19வது வயதில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றபின் பம்பாயில் சிறிது காலம் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் கல்வியை வெற்றிகரமாக முடித்து 1891ஆம் ஆண்டு தாயகம் திரும்பினார். வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் வழக்கு ஒன்றுக்காக இந்திய நிறுவனம் ஒன்றின் பிரதிநிதியாக 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா நாட்டுக்குச் சென்றார். தென்னாப்பிரிக்காவில் இனப்பாகுபாடு, நிறவரியும் அதிகமாக இருந்தது. தென்னாப்பிரிக்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வாதாடும்போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் தலைப்பாகை அணியக்கூடாது என்ற சட்டம் அங்கு இருந்தது. மேலும் கிராமங்களில் பயணம் செய்யும் பொழுது கருப்பினர்களும் இந்தியர்களும் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது என்ற சட்டமும் இருந்தது. இவையெல்லாம் தான் காந்தி ஒரு விடுதலைப் போராட்ட வீரராக உருவாக காரணமாக இருந்தது. தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் கொடுமைகளை கருத்தில் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டுத் தருவதற்காக 1894ஆம் ஆண்டு உருவானதே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸில் 1921ஆம் ஆண்டு காந்தி காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கட்சியின் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை உணர்வு கூட்டி ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு பாடம் புகட்டினார். இந்தியாவில் நாடாளுமன்றத்தை திணறடித்த பெருமைக்குரியவர் மகாத்மா காந்தி அவர்கள். காந்தியின் அறவழி போராட்டங்களில் முக்கியமாக நாம் 5 போராட்டங்களை கூறலாம். முதலாவதாக ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் பற்றி தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. காந்திஜியின் புகழ்பெற்ற இயக்கங்களில் இதுவும் ஒன்று. இந்த இயக்கம் காந்திஜியை மக்கள் முன் ஒரு மாபெரும் வீரனாக முன்வைத்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக நாடு தழுவிய இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான நிராயுதபாணிகளும் அப்பாவிகளும் அமிர்தசரஸில் பிரிட்டிஷ் வீரர்களால் கொல்லப்பட்டனர். அடுத்ததாக வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம். ஆங்கிலேயர் ஆட்சியை அகற்ற மகாத்மா காந்தி 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்று வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். இது மிகவும் பயனுள்ள பிரச்சாரமாக இருந்தது.
இந்த இயக்கத்திலும் உண்மைக்கும் அகிம்சைக்கும் அடித்தளம் அமைத்தார். அடுத்து தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை ஆங்கிலேயருக்கு எதிராக காந்தியடிகள் நடத்திய மிக பிரபலமான போராட்டங்களில் ஒன்றாகும். நம் நாட்டில் உப்பு மீது ஆங்கிலேயர்கள் விதித்த வரிக்கு எதிராக காந்திஜி தலைமையில் 1930 மார்ச் 12 முதல் ஏப்ரல் 6 வரை இந்த இயக்கம் நடந்தது. அதில் அவர் தனது ஆதரவாளருடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத்தில் அமைந்துள்ள தண்டி வரை 388 கிலோமீட்டர் பயணம் செய்தார். தண்டியை அடைந்த அவர் இந்த சட்டத்தை தானே உப்பு தயாரித்து எதிர்த்தார். இந்தியா போன்ற ஒரு பன்முக கலாச்சார நாட்டின் பிரபலமான பேச்சாளர் மற்றும் ஹீரோ ஆனார். இவ்வாறு இந்த தேசத்திற்கும் இந்த நாட்டு மக்கள் குறித்து நினைவு கூறும் நமக்கு உலக மக்களுக்கும் அவர் காட்டிச் சென்றுள்ள அழியாத மற்றும் தவிர்க்க முடியாத பொக்கிஷமான குணநலன்கள் வியப்பூட்டுவதாக உள்ளன. உலகம் தற்போது எதிர்கொண்டு வரும் சவால்களான பருவகால மாற்றம், தீவிரவாதம், ஊழல் ஆகியவற்றிற்கு தீர்வாக காந்திய கொள்கைகள்தான் ஒழுக்க மார்க்கத்திற்கான திசைகாட்டியாக உள்ளன என்பதை மறுக்க இயலாது. அவரது கருத்துக்கள், யோசனைகள், செயல்பாடுகள் ஆகியவை அவரை மகாத்மாக உருவெடுக்கச் செய்தன. அவர் பதித்துச் சென்ற தடம் காலத்தால் அடிக்க முடியாதது. வன்முறைகள், அடக்குமுறைகள் ஆகியவற்றை எதிர்க்க அகிம்சை என்ற மாபெரும் மந்திரத்தை உலருக்கு வித்திட்ட உன்னத மனிதர் இவர். மக்களை மையமாக வைத்து வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்ற அவரது கோட்பாடு இன்றைக்கும் பொருந்துவதாக உள்ளது. மக்களிடையே நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நிர்வாகம் பற்றிய காந்தியின் எண்ணமாக இருந்தது. அடிநிலையில் இருந்து சுதந்திரம் தொடங்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசாக அல்லது முழு அதிகாரம் கொண்ட ஊராட்சியாக இருக்க வேண்டும். அது கடலளவு பரந்த வட்டம் என்றாலும் அதன் மையப்புள்ளியாக ஒவ்வொரு தனிநபரின் முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஒருமித்த நிலையான முன்னேற்றத்தை அடைய கீழ்நிலையிலிருந்து மேலெழுந்து செல்லும் வழியை கடைபிடிக்க வேண்டும். அந்நிய பொருட்களை தவிர்க்க வேண்டும். கிராமங்கள் தோறும் உற்பத்தியை பரவலாக்க வேண்டும். சுதேசி அல்லது சுயசார்பு பொருளாதாரம் நமது நாட்டில் நிலவ வேண்டும் என்பதை காந்தியின் கனவாக இருந்தது. தீண்டாமை என்பதை பாவம் மற்றும் கொடுங்குற்றம் என்று கூறிய அவர் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தையும் மிகவும் வலியுறுத்தினார். ஆனால் இன்றைய சூழலில் காந்தி ஜெயந்தியை ஒரு விடுமுறை நாளாக மட்டுமே அடையாளப்படுத்துகின்றனர். காந்தி பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள், வதந்திகள் இன்றைய இளைஞர் சமுதாயத்தினிடம் பரவி வருகின்றன. காந்தியின் வாழ்வும் காந்திய சிந்தனைகளும் இன்றுள்ள கல்வி நிலையங்களுக்குள் கூட முறையாக அறிமுகமாகவே இல்லை என்பது வருத்தப்பட வேண்டிய நிஜம். எனவே இந்த மனநிலையை மாற்றி இந்திய ரூபாய் நோட்டுகளில் இன்றும் புன்னகத்தை கொண்டிருக்கும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை, கோட்பாடுகளை சரியாக மீண்டும் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் மக்கள் அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். மீண்டும் ஒரு முறை காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காந்திய சிந்தனைகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில கேட்கலாம். காந்திய சிந்தனைகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு மையத்தினுடைய மேனாள் நிறுவன இயக்குனர் முனைவர் பி. தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. fm90.8@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.